இல்லத்தை 15வது வார்டு கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததால் பொதுமக்கள் கோபம். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் உள்ள அண்ணா நகர் பகுதியில் 15வது வார்டு கவுன்சிலர் நாகஜோதி என்பவர் கவுன்சிலராக உள்ளார். அப்பகுதியில் 10 வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி உள்ளது. தண்ணீர் தொட்டி பயன்பாட்டில் இல்லாததால் தண்ணீர் தொட்டியின் கீழே கடை அமைக்கும் பணியில் கவுன்சிலர் ஈடுபட்டுள்ளார். அதை கண்ட பொதுமக்கள் ஆத்திரமடைந்து கவுன்சிலர் நாகஜோதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவுன்சிலர் நாகஜோதி கொடைக்கானல் நகராட்சியிடம் அனுமதி பெற்று கட்டி கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார். அதற்குரிய ஆவணங்களை காண்பிப்பதற்கு மறுத்ததால் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை குறித்து கொடைக்கானல் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். இதனால் அப்பகுதி மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் கட்டின தொட்டியை வந்து இப்போ இருக்கிற கவுன்சிலர் வந்து கடை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் நாகஜோதி, அது பேர் நாகஜோதி, அவங்க வீட்டுக்காரர் பேர் வந்து மாரிமுத்து, கறிக்கடை முனியாண்டி, இவங்க மூணு பேரை சேர்ந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் போய் கேட்க போனதுக்கு நாங்கள் ஆர்டர் காப்பி வாங்கி தான் கட்டுறோம். ஆனால் ஆர்டர் காப்பியை வந்து எங்கள்கிட்ட காட்ட மாட்டேன்றாங்க. தண்ணி தொட்டி இடிச்சிட்டு கட்டுங்கன்னு வந்து நகராட்சியில் சொன்னாங்களாம். அது எப்படி பொதுமக்கள் கட்டினதை வந்து நகராட்சியில் சொல்லுவாங்க? அதை நாங்கள் கேட்க போனதுக்கு கவுன்சிலர் வந்து என்னை அடிச்சிட்டான்.